கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யாக்கோபிடத்தில் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. எந்த சூழ்நிலையில் பேசுகிறார்? யோசேப்பு தன் சகோதரரை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். அதன் பிறகு, நீங்கள் சென்று தகப்பனை அழைத்து வாருங்கள், நாம் ஒருமித்து எகிப்து தேசத்தில் நாம் குடியிருக்கலாம் என்று சொல்லி அங்கே அனுப்பப்பட்டு, இப்பொழுது யாக்கோபும் கூட புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில்தான் கடவுள் யாக்கோபிடத்தில் வந்து பேசுகின்றார். யாக்கோபே, நீ எகிப்திற்கு போவதற்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை அந்த இடத்துல பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடைய தேவனும் உன் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் மிக அற்புதமாக வாக்குத்தத்தம் செய்கின்றார். இந்த வசனத்தில் 2 காரியத்தை நான் இந்த காலை நேரத்தில் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனால் அதே நேரத்தில் நாம் யாத்ராகமத்தின் புத்தகத்தை வாசிக்க வரும்பொழுது அங்கே இருந்ததான இஸ்ரவேல் மக்கள் அல்லது யாக்கோபின் சந்ததியாராகிய அடுத்த தலைமுறையினர் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், கடவுளே அதற்கு சாட்சியாக சொல்லுகின்றார். என்னுடைய ஜனங்கள் படுகிற வேதனையை, கூக்குரலை நான் கேட்டேன். குறிப்பாக ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகின்ற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அவ்வளவு நெருக்கப்படுகிறார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே 3வது வசனத்தில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை பொய்யாகிவிட்டதா? ஏன் கடவுள் இப்படி சொன்னார்? ஆனால் அது அங்கு நிறைவேறிற்றா என்ற ஐயம் நமக்குள்ளாக வரலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து கொண்டே வரும் பொழுது அங்கே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன வார்த்தை என்றால், அவர்கள் பெருகாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நசுக்குகின்றார்கள். ஆனால் 12வது வசனத்தில், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தின் மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஒடுக்குகிறார்கள், நசுக்குகிறார்கள். இவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி எல்லா விதமான துன்பத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? அவர்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ, எவ்வளவு நசுக்கப்பட்டார்களோ, அவ்வளவாய் இஸ்ரவேல் மக்கள் பலுகி பெருகினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் பொய்த்து போகவே போகாது. எகிப்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? நசுக்கப்பட்டார்கள் தான், பலவிதமான பாடுகளுக்கு உட்பட்டார்கள் தான். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்களை குறித்து யாக்கோபிடத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறார்? நீ அங்கே போ, பயப்படாதே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். இன்னொரு வார்த்தையிலே நான் சொல்லட்டுமா அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் கடவுளுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டே இருந்தது. அவர்கள் பலுகி பெருகி கொண்டே இருந்தார்கள். அவருடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை, அவருடைய முன்னேற்றத்தை ஒருவரும் தடுக்க முடியவில்லை. அவர்கள் அங்கே
சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஒருவரும் மாற்றி போட முடியவில்லை. எவ்வளவு தான் உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும் கூட இவர்கள் ஆசீர்வாதமாகவே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். ஆகையால் தான் யாக்கோவை பார்த்து கடவுள் சொல்லுகின்றார், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் இதை நிச்சயமாய் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எகிப்து தேசம் எதை குறிக்கிறது? பாடுகளையும் அடிமைத்தனத்தையும் உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் குறிக்கின்ற ஒன்று. இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள், எனக்கு இந்த கஷ்டங்கள் வேண்டாம், இந்த பாடுகள் வேண்டாம் என்று, இந்த சவால்கள் வேண்டாம் என்று நாம் ஒதுங்கி போவதோ வாழ்க்கையில் பயந்து போவதோ இல்லை. உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவர் யாக்கோபிடத்தில் சொல்லுகின்றார், நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான உபத்திரவங்களை, பாடுகளை, கஷ்டங்களை, சூழ்நிலைகள் மாறுகின்றதே, அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு நாம் பயப்படவே கூடாது. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நிர்ணயிப்பது அந்த சூழ்நிலைகளும் பாடுகளும் அல்ல, நம்மோடு கூட வாக்குத்தத்தம் செய்து கூட இருக்கிற கடவுள் நிர்ணயிக்கின்றார். ஆகவே தான் கடவுள் சொல்லுகின்றார், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே எனக்கு தெரியும் எவ்வளவாய் நீங்கள் நசுக்கப்பட போகிறீர்கள், எவ்வளவாய் நீங்கள் பாடுகளுக்கு போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஒன்று உண்மை. அது என்ன? நீங்கள் பழுகி பெருகுவீர்கள், உங்களை பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன் என்று சொன்னார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா எகிப்து தேசத்திற்கு போனவர்கள் 70 பேர், ஆனால் திரும்பி வந்தது லட்சங்களிலே அவர்கள் திரும்பி வந்தார்கள். கடவுள் சொன்னதை செய்கிற கடவுள். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் யாக்கோபுக்கு சொன்ன வண்ணமாக எகிப்துக்கு போக நீ பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் அல்லது நமக்கு ஏற்பட்டிருக்கிறதான எந்த ஒரு இந்த கடினமான சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையும் தாண்டி நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாதிருப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், நீர் வார்த்தையில் வல்லமையுள்ள கடவுள். நீர் சொன்னதை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, யாக்கோபிற்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றின வண்ணமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ள போகிற தோத்திரம். எங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வியாதியோ அல்லது வேறு எந்த விதமான நெருக்கடியான சூழ்நிலையோ எங்களுடைய எதிர்காலத்தை சூறையாட முடியாத ஆண்டவரே. காரணம், எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதை நீர் கர்த்தாவே எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்தின்படியே, வாக்குத்தத்தின்படியே அது ஒரு பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலமாக, ஆசீர்வாதமான எதிர்காலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தருவீர். அதற்காய் தோத்திரம். ஆகவே அடியனுடைய இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.